அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்ட் 4ல மீதி வேலை கணக்குகள், அதாவது பார்ஷியல் ஒர்க் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடல்ல இருந்து டிஎன்பிசி பிஒய்க்குள்ள கேட்ட ஒரு சில முக்கியமான சம்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார்ஷியல் ஒர்க் மெத்தட்ல ஒரு பேசிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ ஏ ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முடிக்கிறார், பி அதே வேலையை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம்னா ஒருத்தர் வந்து வேலையை ஆரம்பிச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்ச பிறகு அந்த வேலையை விட்டு வெளியேறாரு. அப்போ மீதி இருக்கிறவர் அந்த முழு வேலையை முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. அதாவது ஒருத்தர் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு வேலையில கமிட் ஆகுறாங்க. ஏங்கிற ஒரு வேலையை செய்யறாரு, பிங்கிற ஒரு வேலையை செய்யறாரு. இதுல யாராவது ஒருத்தர் வந்து என்னன்னா அந்த வேலையை விட்டு பாதியிலேயே வெளில போயிடுறாங்க. அப்ப வெளில போகும்போது மீதி ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான சம் தான் இப்போ லேட்டஸ்டா வர எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நோட் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஷார்ட்கட்டை நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் மென் அது அவங்களோட ரிமைனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் மென் அதோட ரிமைனிங் ஒர்க்கு. ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி தான். இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சம போடும்போது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் மென் ஒர்க் அப்படின்னா, ஸ்டார்டிங் மென்ங்கிறது ஸ்டார்டிங் மென் ஒர்க்கு. அந்த வேலையை யார் ஆரம்பிக்கிறாங்களோ ஸோ அவங்களோட ஒர்க்கை இந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் அப்படின்னா அந்த ஆரம்பிச்சவரோட மீதி இருக்க வேலை சைடில் போடணும், சரிங்களா? அதாவது எப்படின்னா 4 டேஷ் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு 4 டேஷ், ஸோ ஒரு 4 டேஷ். இப்போ ஸ்டார்டிங் என்ன இருக்குன்னா, ஸோ ஏங்கிறவர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஏ என்பவர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து 20 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு அப்படின்னா அப்போ ஏ தான் ஆரம்பிக்கிறாருன்னா இவர் தான் ஸ்டார்டிங் மேன், சரியா? அப்போ அவருக்கு மீதி இருக்க வேலையை இந்த இடத்துல போடணும். அவருடைய மீதி வேலையை எங்கே போடணும்? மீதி வேலைன்னா 20 நாளில் முடிக்க முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 5 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு மீதி அந்த வேலையை விட்டு வெளில போயிடுறாரு, சரிங்களா? அப்போ 5 டேஸ் வேலை செய்யறாரு, மீதி வெளில போறாருன்னா அப்போ 20ல் ஒரு 5 நாள் மட்டும் வேலை செய்யறாரு. அப்போ மீதி 15 நாள் அவர் வேலை செய்யல, வெளில போயிடுறாரு. அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், சரியா? அப்போ பி தனியாக செஞ்சா அந்த வேலையை 25 நாளில் முடிப்பாரு. ஆனால் இவர் என்ன பண்ணிடுவாரு, ஏவோட இங்கே பெண்டிங் ஒர்க் இருக்கு. இப்போ இந்த ஏவோட பெண்டிங் ஒர்க்கும் சேர்த்து செய்யறதுக்கு இங்கே எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் கால்குலேட் பண்ண போறோம், சரிங்களா? இதை தான் நம்ம மீதி வேலை கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பார்ஷியல் ஒர்க் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதுலேயே நம்ம தமிழ் வெர்ஷன்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்களே அவங்களும் இந்த இடத்துல போட்டுக்கணும், சரிங்களா? ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்களா, ஸோ எவ்வளோ நாள் இந்த ஒர்க்கை யார் ஆரம்பிக்கிறா, ஏ ஆரம்பிக்கிறாரா இல்லை பி ஆரம்பிக்கிறாரா இல்லை 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறோட அவங்களோட ஒர்க்கை இந்த இடத்துல போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டேஸ், சரிங்களா? ஸோ அவங்களுடைய ரிமைனிங் ஒர்க்கு, சரிங்களா? ஏன்னா இவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வெளில போயிடுறாங்க. அப்போ அவங்களுடைய ரிமைனிங் ஒர்க் என்ன அப்படிங்கிறது அது இந்த இடத்துல போடுறோம், சரிங்களா? அந்த ரிமைனிங் ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல போடுறோம். தென் அந்த ஹோல் ஒர்க்கையும், அதாவது பெண்டிங் இருக்க மொத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றவங்களோட ஒர்க்கை இங்கே போடுறோம், சரிங்களா? அவரோட ரிமைனிங் ஒர்க் இந்த இடத்துல போடுறோம். இது போடும்போது நமக்கு பிரிச்சு. ஸோ இந்த நிமோனிக்ஸ் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பிப்பவரின் வேலை, ஆரம்பிப்பவரின் மீதி வேலை, முடிப்பவரோட வேலை, முடிப்பவரின் மீதி வேலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு சம்மு பார்க்கும்போது ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சம், ஏ ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் முடிக்கின்றனர். பி ஆரம்பித்து 10 நாட்களுக்கு வேலை செய்த பிறகு வெளியேறி விடுகிறார். மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், சரிங்களா? ஸோ இதாங்க நமக்கு சம்மு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த நிமானிக்ஸ் நோட் பண்ண மாதிரி ஜஸ்ட் அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ஆரம்பிப்பவர். இங்க ஆரம்பிப்பவர் யாருன்னு பாருங்க. ஸோ அவரோட மீதி. தென் முடிப்பவர் யாருன்னு பாருங்க. ஸோ அவரோட மீதி. அவ்வளோதாங்க. ஸோ இங்கே ஆரம்பிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ல நீங்கள் ரீட் அவுட் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏ ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் முடிக்கின்றனர். பி ஆரம்பித்து, சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்க. பி ஆரம்பித்து 10 நாட்கள் வேலை செய்த பிறகு வெளியேறி விடுகிறார். அப்போ இங்கே ஆரம்பிக்கிறவர் யார் அப்படின்னா பி, சரிங்களா? பி ஆரம்பித்து 10 நாட்கள். அப்போ ஆரம்பிக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு.
எத்தனை நாள் கழிச்சு வெளியே போறாருன்னா 10 நாட்களுக்கு வேலை செய்த பிறகு வெளியேறி விடுகிறார். அப்ப பியோட எவ்வளவு நாள்ல அந்த வேலையை செய்ய பி மட்டும் அதே வேலையை 15 நாட்கள்ல செய்கிறாரு. சரிங்களா? அப்ப பியோட ஒர்க்கு இங்க 15 நாள்ல அவரு செய்யறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு, 10 நாளுக்கு அப்புறம் வெளில போயிடுறாரு. இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி 10 நாளுக்கு அப்புறம் வெளில போனா அப்ப மீதியோட ஒர்க் எவ்வளவு இருக்குன்னா, அப்ப இந்த 15 நாட்கள்ல 10 நாள் வேலை செஞ்சுட்டு வெளில போயிடுறாரு. அப்ப மீதி இங்க 5 days அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? தென் மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க, அப்ப ஏ தான் இங்க செய்து முடிக்கிறாரு. ஏ மட்டும் செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா? அப்ப இங்க முடிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஸோ இப்போ ஏவோட மொத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா 18 days. சரிங்களா? ஸோ இவர் விட்டு போன ஒர்க்கும் ப்ளஸ் இவரோட ஒர்க்கும் செஞ்சு முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இவ்வளோதாங்க சமம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் இதை டைரக்ட் மெத்தடில் அப்ரோச் பண்ணி இந்த சம்ம நீங்கள் சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கான நேரமும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இருக்க போகிறதில்ல. சில ஒரு சம்மம் நமக்கு சரியாக வரலனாலே நமக்கு ஏகப்பட்ட டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால இந்த மாதிரியான சம்முக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து தெளிவாக எழுதிக்கலாம். ஸோ ஆரம்பிப்பவர் வந்து பி. ஸோ பியோட ஹோல் ஒர்க் வந்து 15 days. அவர் 10 daysக்கு அப்புறம் வெளில போயிடுறாரு. அப்போ 10 daysக்கு அப்புறம் வெளில போயிட்டாருன்னா ரிமைனிங் ஒர்க் நம்ம எவ்வளோ இருக்கும்? 5 days. சரிங்களா? ஸோ ஏ தான் கம்ப்ளீட் பண்ண போறாரு. ஏ வந்து 18 daysல ஏவோட மொத்த ஒர்க்கு 18 days. ஆனா இவரு வெளில போயிட்டாரு நடுவுல. இப்போ மொத்த வேலையும் முடிக்க, மீதி இருக்கு மொத்த வேலையும் முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது சேம் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸ் சால்வ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் சால்வ் பண்ணும் போது இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, அங்க சைட்ல இருக்க நம்பரை கீழே போடுறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 3ல எஃபிஷியன்சி மெத்தட்ல நம்ம எக்ஸுக்கு சைட்ல இருக்க நம்பரை கீழே போட்டோம். ஆனா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு கிராஸா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த நம்பரை கீழே போட போறோம். அவ்வளவுதாங்க ஜஸ்ட். அப்ப 18 into 5 divided by 15. சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு கிராஸா இருக்கிற நம்பரை கீழே போட போறோம். அதாவது கிராஸ் நம்பர் நீங்க வேணா சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கிராஸ் நம்பரை கீழே போடுங்க. இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ 3ஆல கேன்சல் பண்ணுங்க. 5 times இங்கே 6 times. அப்போ 5 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 6 days. அப்போ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 6 நாட்கள் ஆகும். சரிங்களா? ஸோ 6 நாட்கள் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 15 நாட்கள் மற்றும் 10 நாட்கள் முறையே முடிக்கின்றனர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருங்க. ஏ வந்து 15 days, பி வந்து 10 daysல இந்த வேலையை முடிக்கிறாங்க. அவர்கள் வேலையை ஆரம்பித்து, யார் இங்க ஸ்டார்ட் பண்றாங்க? அவர்கள். சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து தான் இங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றாங்க. அவர்கள் அந்த வேலையை ஆரம்பித்து செய்யும் பொழுது 2 நாட்களுக்கு பிறகு பி மட்டும் விலகி விடுகிறார். சரிங்களா? அப்ப அங்க ஸ்டார்ட் பண்றவங்க யாரு? ஸ்டார்ட் பண்றவங்க ஏவும் பியும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப ஏவும் பியும் தான் சேர்ந்து தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அவர்கள் போது 2 பேர் சேர்ந்து தானே அவர்கள் அந்த வேலையை ஆரம்பித்து செய்யும் பொழுது 2 நாட்களுக்கு பிறகு பி மட்டும் வெளியேறுகிறார். சரிங்களா? அப்ப அவர்கள் ஆரம்பித்து செய்யணும். அப்ப அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்சா இந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு தான் நம்ம இங்க உள்ள வர முடியும், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வர முடியும். அப்ப 2 பேரும் ஒரு ஒர்க்கை சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 2 man ஒர்க். அப்ப 2 man ஒர்க்ல நம்ம என்ன பண்ணுவோம்? xy divided by x plus y. அப்ப 15 plus 10 divided by, அப்ப 15 plus 10 வந்து 25. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது 2 time, சரி இப்படி அடிக்க கூடாது. சரி நம்ம மெத்தட ராங்கா போட்டோம். அது xy. அப்ப xy-னா 15 into 10 divided by 15 plus 10 வந்து 25. டைரக்டா கீழே போட்டலாம். அப்ப இங்க வந்து 3 times, ஸோ இங்க வந்து 5 times. சரிங்களா? அங்க 3 times, இங்க 5 times. ஃபர்தரா இது என்ன பண்ணலாம்? 5ஆல கேன்சல் அங்க 1 time, இங்க 2 time. அப்போ 2 into 3 a plus b equal to 2 பேரும் சேர்ந்து 6 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை இனிஷியேட் பண்றாங்க. சரிங்களா? இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஒர்க்கை இனிஷியேட் பண்றாங்க. இப்போ ஒர்க்கை இனிஷியேட் பண்ணது எத்தனை நாள்னா இவங்களோட மொத்த நாட்கள் வந்து 6 days. அந்த 6 daysல
நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்பித்து செய்யும் பொழுது 2 நாட்களுக்கு பிறகு, சரிங்களா? அப்போ 2 நாளுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா பி மட்டும் இதுல இருந்து வெளில போயிடுறாரு. அப்போ மீதி இருக்க ஒர்க்கு 4 டேஸ், சரிங்களா? தென் விலகி விடுகிறார். மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்கிறார். இப்போ ஏ மட்டும் தான் ரிமைனிங் ஒர்க்கை செய்து முடிக்கிறார். அப்போ ஏவோட ஒர்க்கு 15. ஸோ செஞ்சு முடிக்க ஆக எவ்வளோ நாள் ஆகும், சரிங்களா? இதுதான். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸு கண்டுபிடிக்கிறது நமக்கு ட்ரிக் என்ன, சைடில் இருக்க நம்பரை கீழே போடணும், சரியா? எக்ஸுக்கு கிராஸில் இருக்க நம்பரை கீழே போடுறோம். எக்ஸு கிராஸ் இருக்கிற நம்பர் 6 கீழே போடுறோம். ரிமைனிங் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ இந்த 15 × 4 மல்டிப்ளை பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே கிடைச்சிடும். ஸோ 15 × 4 / 6, சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே 2 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு, இங்கே 1 2, இங்கே 2 4, அப்போ 5 × 2 5 × 2 அப்போ 10 டேஸ். அப்போ ஏ மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகிடும், சரிங்களா? இப்போ ஏ மட்டுமே இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணோம்னா 10 நாள் ஆகிடும். ஆனால் நமக்கு சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முழு வேலையும் முடிவடைய ஆகும் காலம், சரிங்களா? முழு வேலையும் முடிவடைய ஆகும் காலம்னா இப்போ ஏ வந்து ரிமைனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சரியா? அப்போ மீதி வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள்னா அப்போ ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஒரு 2 நாள் செஞ்சிருக்காங்கல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2 நாட்கள் கழிச்சு தான் நம்ம பிங்கிறவர் வெளில போறாரு. அப்போ இங்கே ஒரு 2 நாட்கள் ஆல்ரெடி 2 பேரும் வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்க ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. அப்போ முழு வேலையும் முடிவடைய ஆகும் காலம் ஸோ இப்போ முழு வேலையும் சைக்கிள் ஆல்ரெடி ஏவும் பியும் சேர்ந்து ஒரு 2 நாள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ மட்டும் ஒரு 10 நாள் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக 12 டேஸ் எடுத்துப்போம். அந்த கம்ப்ளீட் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நமக்கு 12 டேஸ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 8 நாட்கள், பி 10 நாட்கள், சி 12 நாட்கள், சி 15 நாட்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம், எக்ஸ் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கிறார். ஸோ எக்ஸுங்கிறவர் ஒரு ஒர்க்கை வந்து 40 டேஸ்ல முடிக்கிறார். எக்ஸ் 8 நாட்கள் வேலை செய்த பின்பு ஒய் மீதி வேலையை 16 நாட்களில் முடிக்கிறார். ஸோ எக்ஸ் வந்து 8 நாட்கள் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ரிமைனிங் இருக்க ஒர்க் எல்லாம் செய்து யார் முடிக்கிறாருன்னா ஒய் வந்து ஒரு 16 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஸோ இருவரும் சேர்ந்து முழு வேலையும் முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஒர்க்கை யார் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கிறார். எக்ஸ் 8 நாட்கள் வேலை செய்த பின்பு, சரிங்களா? அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்றவரே எக்ஸ் தான். ஏன்னா இவர் என்னன்னா 8 நாட்கள் வேலை செஞ்சு விட்டு தான் இவர் வெளில போறாரு. அதுக்கப்புறம் 8 நாட்கள் வேலை செய்த பின்பு ஒய் மீதி வேலையை 16 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்கட்டை எழுதிக்கோங்க. ஸோ இங்கே ஆரம்பிப்பவர், இது ஒவ்வொரு சம்முக்கும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற சம்முக்கு நீங்க இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஆரம்பிப்பவர், ஸோ அவரோட மீதி, சரிங்களா? ஸோ முடிப்பவர் அவரோட மீதி, சரிங்களா? இப்போ யார் ஆரம்பிக்கிறாருன்னா எக்ஸ் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கிறார். எக்ஸ் 8 நாட்கள் வேலை செய்த பின்பு ஒய் மீதி வேலையை 16 நாட்களில் முடிக்கிறார். அப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணவரே யாருன்னா எக்ஸ் தான். எக்ஸ் 8 நாளுக்கு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒய் ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போ அது ஸ்டார்ட் பண்ணவரோட மொத்த ஒர்க்கு இங்கே வந்து 40 நாட்கள், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா 8 நாட்கள் வேலை செஞ்சிடறாரு, சரிங்களா? 8 நாட்கள் வேலை செஞ்ச பிறகுதான், அப்போ 8 நாள் வேலை செஞ்சு மீதி இருக்க வேலை 32 டேஸோட ஒர்க்கு அப்படியே ரிமைனிங் இருக்கும். அப்புறம் தான் யார் பண்றாங்கன்னா ஒய் வந்து மீதி வேலையை 16 நாட்களில் முடிக்கிறார். அப்போ ஒய்யோட ஹோல் ஒர்க் என்னன்னு தெரியல நமக்கு, சரியா? அப்போ ஒய் வந்து அந்த மீதி வேலையை தான் முடிக்கிறாரு, சரியா? அப்போ முடிக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு ஒய் தான் முடிக்கிறாரு. ஸோ இப்போ இங்க ஆரம்பிப்பவர் எக்ஸ், இங்க முடிப்பவர் பார்த்தீங்கன்னா ஒய் தான், சரியா? அப்போ ஒய்யோட மொத்த ஒர்க்கு தெரியல, ஆனா மீதி வேலையை எவ்வளவு நாட்கள்ல முடிக்கிறாரு அப்படின்னா 16 நாட்கள்ல முடிக்கிறாரு, சரிங்களா? அப்போ இங்க நம்ம ஒய்யை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ ஒய்யோட ஹோல் ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? இங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க நமக்கு இங்க ஒய் தான் வேணும். அப்போ
அப்போ ஒய்ங்கிறதுனால ஒய் அப்படியே போட்டுக்கோங்க. ஒய் அப்படியே போட்டுக்கோங்க. நமக்கு 2 நம்பர் இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் இருக்கிறத கீழே போடணும். அப்போ 40 × 16 டிவைடட் பை எதுக்கு தெரியாது, ஒய் தான் தெரியாது. அப்போ ஒய்யோட கிராஸ் நம்பர் 32. சரிங்களா? அப்போ 32 கீழே போடுறோம். அப்போ இங்கே 1 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸு. அப்போ இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணோம், இங்கே 20. அப்போ ஒய் மட்டும் அந்த தனியாக பண்ணால் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 days ஆகும். சரிங்களா? ஸோ ஒய்யை மட்டும் அந்த ஒர்க்கை தனியாக பண்ணால் 20 days ஆகும். ஆனால் அந்த எக்ஸ் விட்டு போனதுக்கப்புறம் மீதி ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 16 days எடுத்துக்குது அப்படிங்கிறது நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு இருவரும் சேர்ந்து முழு வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரியா? 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட்டா ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸும் பிளஸ் ஒய்யும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? சரியா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 2, அப்போ 2 man ஒர்க்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு. அப்போ 2 man ஒர்க்னா எக்ஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ 40 × 20 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒய். 40 + 20 இங்கே 60 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணுங்க, இங்கே 3 டைம்ஸ் வரும். இப்போ நமக்கு 40/3 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போ 40/3 நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஸோ 3ஆல் பண்ணால் நமக்கு 13 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்போ 13 டைம்ஸ் 39 ரிமைனிங் 1/3 அப்படின்ட்டு வரும். இப்போ 13 × 1/3. சரிங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிக்க முடியும்னா 13 1/3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ஷியல் ஒர்க் மெத்தடுக்கெலாம் நீங்கள் இந்த ஷார்ட்கட் ட்ரிக்கை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக சம்ம அப்ரோச் பண்ணிடலாம். நீங்கள் கன்வென்ஷனலாக போட்டு நீங்கள் ஃபார்மில் அப்ளை பண்ணி நீங்கள் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுறதோட இந்த ஷார்ட்கட் ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.